வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே இது ஒரு முக்கியமான அரசியல் களம் நினைக்கிறேன். எப்போதுமே வெற்றியை பார்க்கவே பார்க்காத, ஒரு வார்டு மெம்பரா கூட ஜெயிக்காத ஒரு கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில போட்டியாக ஒரு கட்டமைக்கப்பட்ட, ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு களம் என்று பாக்குறேன். அண்ணன் பத்திரத்துல நின்று பேசிட்டு போறாரு. சீமான் பயந்துட்டாரு. ஆயிரக்கணக்கில் கட்சியை விட்டு தொண்டர்கள் வெளியேறியதும், அவங்களுடைய கூடாரம் காலியானதும் அவருக்கு ஒரு பதற்றம் தொட்டி கொண்டது. அதோட RSS பிஜேபியினுடைய நட்பு, RSS பிஜேபி அந்த அரசியலை முன்னெடுக்கிற அந்த நட்பு, பி டீமா வேலை பார்க்கறது எல்லாமே அவரை இது மாதிரி பெரியாருக்கு எதிராக பேச வச்சிருக்கிற ஒரு துக்ககரமான, துயரமான அவர்களுடைய சரிவை நம்ம அதுல பாக்குறோம். இதுக்கெல்லாம் இடையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஈரோட்டுடைய அரசியல் களம் வேற லெவல்ல இருக்குங்க. சிங்கிளா வந்து நிக்கிறாங்க. நான் இப்பதான் ஒரு தோழரை பாக்குறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்து கும்பிட்டுட்டு ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கையில ஒரு பேப்பரையும் கையில ஒரு பையன் வச்சிருக்காரு. யாருங்க நீங்கன்னு கேக்குறேன். நான் 4 நாள் லீவை போட்டு நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன், 4 நாள் லீவு போட்டு வந்தேன். பெரியார சொன்ன பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள இவர்களை போன்றவர்கள்லாம் அவ்வளவு ஈஸியா அரசியல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஆளுங்க இருக்க இடத்த அவரே போய் கொடுக்கிறாரு. இது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு தேர்தல் களம் ஒரு தனி மனிதனுக்கான ஒரு இடத்தை வந்து நிக்குமானா, நான் என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்தது இல்ல. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கான தேர்தலாக மாறி இருக்கிறது. அதை மாத்திர சீமானுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்களுடைய வாய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல கெட்டி கட்டியா வலுப்படுத்தி இருக்கு, மக்களை ஒன்று திரட்டி இருக்கிறது. அதுவும் கூட பகுத்தறிவு பாதையில ஒன்று திரட்டி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். போற போக்குல திமுக கேண்டிடேட் ஜெயிச்சிருவாங்க. அண்ணன் டெபாசிட் வாங்க மாட்டாரு. எங்க ஆசை அண்ணன் ஓட்டே வாங்கக்கூடாதுன்றதுதான். ஏன்னா தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய, சித்தாந்தங்களை கேலி செய்யக்கூடிய, சித்தாந்தங்களை ஒரு மண்ணா பார்க்கக்கூடிய சீமானை போன்றவர்களுக்கு எல்லாம் ஒரு சவுக்கடி பாடமாக இந்த தேர்தல் இருக்கணும். இது மற்றவர்களுக்கும் பாடமா இருக்கும்னு நான் நம்புறேன். நேற்று பெரியாருடைய வெங்காயம் அது அவரு மைக்க பார்த்தோன்னே அண்ணன் வந்து ரொம்ப உற்சாகமாயிருவாரு. அது பல இடங்கள்ல பாத்திருக்கோம். மைக்க பார்த்தோன்னே புலியாயிருவாரு. நான் புலின்னு அப்படியே சட்டையை தூக்கி விடுவாரு, துண்டை தூக்கி விடுவாருன்னு. அதுல ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த ஒரு நடிப்புன்னு சொல்லலாம், அதுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அது. அதுல அண்ணன் சொல்லியிருக்காரு, வெங்காயத்தை தூக்கி போடுங்க, நீங்க வெங்காயம் தானே வச்சிருக்கீங்க, நாங்க குண்டை தூக்கி போடுறோன்றாரு. கிட்டத்தட்ட இது ஒரு வன்முறை கிளப்பி விடுறதுதான் சீமானுடைய அரசியல், RSS அரசியல் நான் சொன்னேன். ஏன்னா RSS தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாது. அதனால சீமானை வைத்து வன்முறை பேச்சின் மூலமாக வன்முறையை தூண்டலாம் என்று நினைக்கிறார்களோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனா எங்களை பொறுத்தவரை சீமான் ஒரு வெங்காயமும் கிடையாது. காரணம் என்னன்னா, எங்க ஊர்ல எல்லாம் எலி அடிக்கிறதுக்கு AK-47 தூக்கிட்டு போக மாட்டோம். விளக்கமாத்த எடுத்து ஒரே அடிதான் எலி செத்துரும். நாங்களாம் சீமான் அப்படித்தான் பாக்குறோம். சரி, அவர் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இது வேற பேசும்போது இது வந்து அவதூறான செயல், இது வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்கு, இந்த இடத்துல வந்து அவர் வந்து இப்படி பேசும்போது நியாயம் கண்டிப்பா வந்து கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் நேரம் அதை பார்த்திருக்கணும். தேர்தல் ஆணையம் சுமூட்டமா அந்த கையில எடுத்திருக்கணும். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இவர் மேல கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பதிவு பண்றாங்களோ தவிர இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வேற பாயிலையா? ஆனா தேர்தல் ஆணையம் யாருடைய கையில இருக்கு? ஐயா மோடியினுடைய கையில இருக்கு. மோடி அண்ணன் சீமானுக்கு என்ன வேணும்? பெரியப்பா வேணும். பெரியப்பா எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? ஏன்னா சித்தப்பாக்களும் பெரியப்பாக்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சோ தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய வன்முறை தூண்டக்கூடிய ஒரு பேச்ச ஒரு மேடையில நின்று ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறாருன்னா, முதல்ல அந்த கட்சியினுடைய ஆட்களை தகுதி நீக்க செய்யணும். இந்த பிரச்சனையை உண்டாக்கும் போது அந்த கட்சியவே இந்த தேர்தலை நிக்க விடாமக்கி இருக்கணும். அந்த முடிவு எடுத்திருக்கணும், அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசினுடைய கைப்பாவை என்பதனால அதை கண்டுக்காம அவங்க வேலையை பாக்குறாங்க. நாம கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க சமூகத்துல இயங்கிக்கிட்டு இருக்குங்க, நாம தான் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு. நேற்று பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஸ்டேட்ல இருந்து அதுக்கு முன்னாடி கூட்டத்திலேயே ஒரு நபர் வந்து எதிர்த்து ரகலை பண்ணியிருக்காரு. அது அந்த நபரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு என்னன்னா, தினந்தோறும் மேடையில் நின்று பெரியார பத்தி ரகலை பண்ணுவாரு. ஆனா ஒருத்தர் வந்து பெரியார் அப்படி சொன்னீங்களே, சீமான் ஒழிகன்னு சொன்னா கோவம் வந்துருது. அது என்னன்னு புரியல. காவல்துறையில என்ன செஞ்சு வச்ச மாதிரி ஒரே மோட்ல போகுதான்னு எனக்கு புரியல. ஒரே ஒரு நபர் மட்டும் இல்ல, சீமான் போற இடம்லாம் இங்க ஈரோடை பொறுத்த அதுதான் நிலைமை. ஒரு 80 வயசு அம்மா அவங்க சீட்டை கிழிச்சு மூஞ்சி எடுத்து இந்த பக்கம் வராத, நாங்க தன்மானத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அடிச்சு பத்தி விட்டாங்க. இஸ்லாமியர்களை ஐயா பெரியாருக்கு எதிராக நிறுத்தினார்கள். பெரியாரைய ஏத்து பேசுற இஸ்லாமியர்கள் தான் அடிச்சு வரட்டிருக்காங்க. நேற்று ஒட்ட அண்ணன் அவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் போய் நின்று பெரியார கேவலப்படுத்துறியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காருன்னா, எங்கள் மக்கள்
துணிந்திருக்கிறார்கள். பெரியாரை நீ கேள்வி கேட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு துச்சமா மதிச்சுதான் 500 பேருக்கு மேல இருந்த ஒரு கூட்டத்துல போய் ஒரு அண்ணா இது பண்ணிட்டாரு. அவர் எங்கள் இனத்தினுடைய அடையாளம். அதனால இந்த காவல்துறை கைது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி பண்ணா உடனே முதலமைச்சர் தலையிட்டு அவரை விடுதலை பண்ணணும், அவர் மேல கேஸ் எல்லாம் பார்க்கணும். எங்க தலைவரை, எங்க அடையாளத்தை, எங்கள் முன்னோரை, எங்கள் முன்னத்தியரை ஒரு அசிங்கப்படுத்திட்டே இருந்தா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. மக்களினுடைய எழுச்சி உணர்வு அதைத்தான் நாங்க அவர்ல பாக்குறோம். அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு இதுல தலையிடும். பெரியாருடைய கொள்கையை நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க பிரச்சாரத்துல இருக்குது? பெரியாருடைய கொள்கையை தான் நாங்க முழுசா பிரச்சாரத்துல பண்றோம். பெரியார் பெண்களுக்கு என்ன பண்ணாரு, கல்வி, இந்த சமூகம் சார்ந்து என்ன இயங்கினாரு, மொழி சார்ந்து பெரியார் என்ன பண்ணாரு. ஏன்னா பெரியாரை வேற்று இனத்தவராக அடையாளப்படுத்துற அயோக்கியத்தனம் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா பெரியார் சாகுற வரையில 94 வயசு வரைக்கும் ஒரு மூத்தர சட்டியை தூக்கிட்டு சாதி வேற்றுமைக்கு, சாதி தீண்டாமைக்கு எதிராக, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக களத்துல நின்னவரு. எங்க மண்ணுக்காக உசுர குறைச்சுக்கிட்டவரு. அவர் நினைத்தா பெரிய கோடீஸ்வரருங்க, ஜாலியா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அவர் அப்படி இல்லையே. சொத்தை பூரா மக்களை கொடுத்துட்டு அந்த சட்டியை தூக்கி சமந்து அவர் பட்ட வேதனைக்கு நாங்க அதை போய் மக்கள்கிட்ட சொல்றோம். பெரியார் நம்மாளு ஏற்கனவே மக்களுக்கு தெரியுங்க. ஒரு பூ வைக்கிற அம்மாட்ட போய் நீங்க பெரியார கேளுங்க, நான் இங்க நிக்கிறேன். அந்த அம்மா சொல்லு, பெரியார் எங்க ஐயாயா, பெரியார் எங்க ஐயா, எங்க சாமியும். நான் கேட்டுக்கேன், பல பெண்கள் சொல்லிருக்காங்க. அவர் சாமியே இல்லைன்னு சொன்னவரை எங்க சாமி பெரியார்னு சொன்ன மக்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பெரியாரை பற்றி ஏதுமே தெரியாத மக்கள் கூட அவர் நல்லவர் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாடு.